ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. அண்டு டேரெக்டாக ரெடிக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து 3 பைல் வைக்கிறேன். இது வந்து லைட் பிங்க் கலர் ஸ்டோன் பைல் 1, இது பர்பிள் கலர் ஸ்டோன் பைல் 2, இது ப்ளூ கலர் ஸ்டோன் பைல் 3. இந்த 3 பைலில் உங்களுக்கு பிடிச்ச பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக உங்கள் பர்சனை நினச்சி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட் பிங்க், ஒயிட் மாதிரியும் இருக்குது, பிங்க் மாதிரியும் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, இப்போ கரண்டாக அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்போ தற்சமயம் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக சம் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசியிருந்தா நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே, நம்ம பேசலையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. நீங்கள் வந்து அவரை நம்பிக்கை இல்லாமல் அவரை வந்து சந்தேகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு. உங்கள் பர்சனோட சந்தேகப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு. பட் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்க ரெடியாக இருக்காங்க. என்ன டெசிஷன்னா, ரீயூனியன் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா வந்து மற்ற பீப்புளை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்களே பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. உங்களோட இத்தனை நாளாக அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாலும் உங்கள் நினைவுகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க எதையுமே மறக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய நினைவுகள் அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரீயூனியன் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் பைல் 1க்கான உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். இதே டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் இப்போ வந்து கரண்டாக இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத டேரக்டில் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரூடாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் திமிராக தான் பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க பர்சன். பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும்தான் முக்கியன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக வந்து உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எத்தனை பேர்ட்ட வேணாலும் ஃபேஸை காட்டுவாங்க. எப்படின்னா, ஃபேஸ் மீன்ஸ் அவங்களோட கோவங்கள், அவங்களோட ரியாலிட்டியை காட்டுவாங்க. பட் உங்கள்கிட்ட மட்டும் அந்த இதை வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மைண்ட் செட் இப்போ கரண்ட்டாக அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பிடிவாதக்காரங்க அவங்க வந்து இப்போ கரண்டாக வந்து அவங்க ஒரு சில பீப்புளை விட்டு விலகி வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா
விலகி வந்தால் தான் வாழ்க்கை பிரைட்டாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு உங்கள் பர்சனுக்கு. கூடிய சீக்கிரம் விலகி வரப்போகிறாங்க அந்த நெகட்டிவ் பீப்புளிலேருந்து. மேபி அது தேர்ட் பர்சனாக கூட இருக்கலாம். அதனால தான் வந்து அவங்களோட ரியாலிட்டி தெரிஞ்சிச்சான்னு தெரியல. அதனால் வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. அவங்க குலதெய்வம் வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்டிகிட்டு இருக்காங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. அவங்களோட எனர்ஜி லெவல் இப்படி தான் இருக்குது. கவலைகள் அதிகமாக இருக்குது. அவங்க பர்சனுக்கு கவலைகள் அதிகமாக இருக்குது. என்னடா இப்படி வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம தெரியாமல் ஒரு தப்பான விஷயத்த முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து இப்போ தற்சமயம் வந்து தூக்கம் இல்லாமல் நிறைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்காங்க. எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வருவாங்க. ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். ஸோ இனி வர காலங்களில் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வந்து பேசும்போது பழைய விஷயத்த பேசாமல், ரொம்ப அது ஹர்ட்டான விஷயத்த, ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த பேசாமல், கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வேறு டாபிக் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் சோல்மேட் வந்து டிவைன் டு சோல்மேட் தான். அப்படி தான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நம்பிக்கை வைங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மாறும், இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மனநிலையை வைங்க. ஸோ இதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. பர்சனுக்கும் உங்களுக்கும் பாஸ்டான விஷயத்தை நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அப்படி தான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இதான் வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். ஸோ இந்த பைல் 2 பூப்பலுக்கு பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஏன்னா உங்கள் பர்சன் இப்போ வந்து ரொம்ப உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் அவங்க அந்த பேஷண்ட்ஸில் வந்து அவங்க ஐசோலேஷன்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏன் இப்படி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. செல்ஃப் ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிரச்சனைகள் நடக்க 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 அவங்களுக்கு வந்து அவங்களே ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து சம் மெடிடேஷன், கோயிலுக்கு போகிறது, இல்லை வந்து யோகா பண்ணுறது, அவங்களே ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சம் கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்குள்ளே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு. பட் என்ன தான் நீங்கள் பாஸ்டில் பிரச்சனைகள் பட்டாலும் இப்போ கரண்டாக அவங்களோட மைண்ட் செட் வந்து என்ன கோபம் இது இருந்தாலும் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்களில் மறக்கவே முடியல அவங்களால. ஸோ அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில நேரம் வந்து கோபமாக பேசுகிறது கூட வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்குது. அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குது. 2 பேருமே ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கிற மாதிரியே இந்த கார்டு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து 2 விஷயமாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கன்ஃபியூஷன்னா, இதுவா அதுவா, உங்களை செலக்ட் பண்ணுறது ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு சில பீப்புள் வந்து அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூட இருக்கிறவங்களா இல்லை ஃபேமிலியில் உள்ள பர்சனான்ற தெரியல. ஸோ சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறதுல வந்து உங்கள் மேலே அப்பப்போ கோபங்கள் அதிகமாக வருது.
கோவங்கள் அதிகமாக இருக்குது உங்கள் மேலே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து அவங்க ரொம்ப இன்னசென்டான பர்சன், ஒரு பாசிட்டிவான வைப் உள்ள பர்சனாக இருக்காங்க. பட் அவங்கள ஒரு சில பர்சன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் பாஸ்டில் நடந்த விஷயத்தை போட்டு அவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் வச்சுருக்காங்க. பட் இப்போ இனி வர காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் நடக்கும். சன் கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் இனி வர காலங்களில் நடக்கும். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ஒரு லக்கான விஷயம். ரீயூனியனுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வந்து டிவைனை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறதான் போகுது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ அவங்க பல கன்ஃபியூஷன் இருந்தாலும் உங்கள் தாட்ஸ் இருக்க தான் செய்யுது உங்கள் பர்சனுக்கு. ஸோ கூடிய சீரும் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ரீகன்சலேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சம்மோன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் இஸ் ரிட்டர்னிங் டு யுவர் லைஃப். கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவாங்க உங்கள் பர்சன். ஸோ ஒரு நல்ல ஒரு டிவைன் கைடன்ஸ் உங்களுக்கு எது மூலமாவது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு டபுள் பார்ப்பீங்க, இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு குட் சைன் கிடைக்கும். அந்த ஏஞ்சல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பை 2க்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நெக்ஸ்ட்டு பைல் 3க்கு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் 3 உங்களுக்கு என்ன மாதிரி ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். ஸோ சம் எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் பர்சனுக்குள்ள அதிகமாக இருக்குது. கூட இருக்கிறவங்களே ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாரும் ஒரு நல்ல பேரே இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நமக்கு இப்படி பேர் அமையலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களால அது பண்ண முடியல, நமக்கு அது கிடைக்கலேன்ற ஒரு ஜெலஸ்லேயே வந்து கூட இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஜெலஸாக ஃபீல் பண்ணி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்ருப்பாங்க. கூட இருக்கிறவங்கனால தான் பிரச்சனைகள் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அது யாருன்றதை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ கரண்ட்டாக இப்போ வந்து உங்களை பற்றி திங்கிங் தான் அதிகம். வைப்ரேஷன் பாருங்கள், நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் தான். பர்சன் ஆல்ரெடி உங்களோட ஏதோ ஒரு வைப்ரேஷன்னால தான் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்ற மட்டும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. மீன்ஸ் ஒரு சில விஷயத்த இவ்வளோ தூரம் வைப்ரேஷனில் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தாலும் ஒரு சில விஷயத்த நீங்கள் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று மறைச்சிட்டிங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் தான் மாற்றணும். அதை வந்து நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ரியல் ஃபேஸ் வேறு அப்படின்றத அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க பார்த்த விதம் அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரணுன்ற ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் கன்ஃபியூஷன் பல தொக்கேஜ்னால அவங்களால வர முடியல அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து கூட இருக்கிற பர்சன்னாலேயே வந்து பிரச்சனைகள் இருக்குது. அவங்க ஜெலஸாகிறதுனால ஒரு சில நெகட்டிவ் பீப்புள்னால. மீன்ஸ் கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஏன்னா மெசேஜாவது பண்ணுவாங்க. ஒரு ஹார்ஸை பார்ப்பீங்க, கூடிய சீக்கிரம் ஒரு ஹார்ஸை பார்ப்பீங்க எங்கேயாவது பிக்சர்லேயோ இல்லை வந்து டிவிலேயோ எங்கேயாவது பார்ப்பீங்க. ஒயிட் ஹார்ஸ் பார்த்தாலே டிவைனோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். அது எந்த தடங்களும் வராது. வேகமாக ஸ்பீடாக உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது தான் டிவைனோட மெசேஜாக இருக்கும் இந்த ஹார்ஸை பார்த்தீங்கன்னா. ஸோ
ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை கால் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சனும் நீங்களும் சேர்ந்து ஹாப்பியான மொமெண்ட்டை கூடிய சீக்கிரம் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து இந்த கார்டை பார்க்கும்போது என்னென்னா நிறைய பிளாக்கேஜஸ் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அது இருக்குது. அந்த பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகி நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை தான் பார்க்க போகிறீங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்க போகிறீங்க. ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். கெட்டிங் டு நோ ஈச் அதர். ஒரு சில விஷயத்தை வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வந்து ப்ராப்பராக வந்து கன்வே பண்ணுறதில்ல, மெசேஜோ இப்படி தான் நான் இருக்கேன்றதை வந்து நீங்கள் கன்வே பண்ணுறதில்ல. உங்களை பற்றி நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன்ட்டை நீங்கள் வந்து வெளிப்படையாக ஒரு சில விஷயத்தை பேசி தான் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது அப்போ தான் உங்களோட பர்சனும் உங்களை நம்புவாங்க. ஸோ வெட்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்றவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லதே நடக்கும்னு நினைங்க. கண்டிப்பாக வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏஞ்சல்ஸ்ன்ட்டு வேறு யாரும் இல்லை, குலதெய்வம் தான். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.